படம் வந்து சேம் கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் சொல்லியிருக்காங்க. லவ் ஸ்டோரி தான், பட் ஹீரோவுமே சரி ஹீரோயினும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹீரோயின் கேரக்டர் மெயினாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. மூவியில் நார்மலி ஹீரோயின் கேரக்டர்ஸ் இதுமாதிரி காட்ட மாட்டாங்க, பட் இதில் வந்து ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு இடத்துல நிறைய டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பட் அது வந்து அதுக்கான பேக் ஸ்டோரியும் அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கான அது அது அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ஒரு இடத்துல வந்து ப்ரூவ் ஆகிடும், ஓகே ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு அந்த மாதிரி காட்டிருப்பாங்க. அதை தவிர ஸ்டோரி வந்து நல்லா தான் இருந்துச்சு. எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது வந்து ஒரு காமெடியான ட்விஸ்ட் தான், பட் இருந்தாலும் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் எல்லாருமே வந்து யுவன் சங்கர் சார் மியூசிக் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி வந்துட்டு. அண்ட் தென் வந்து இவர் அருணாச்சலேஸ்வரோட இது காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேர் காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் ஓவரால் நல்லா இருந்துச்சு, ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ பிடிச்ச சீன் வந்து என்கிட்ட கிளைமேக்ஸ் தான். ஆக்சுவலி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அது எதிர்பார்க்கவே இல்லை, அது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கேரக்டர், அதாவது ஹீரோயின் அப்பா கேரக்டர் தான், அவர்கிட்ட அது வருமானம் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம், எதிர்பார்க்கவே மாட்டோம். திடீர்னு அந்த இடத்துல இருந்துச்சு, செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாருக்குமே செம்ம ஃபன் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பார்க்கலாம் கண்டிப்பாக.